Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் எப்படி அதோட கலரும் டேஸ்ட்டும் மாறாம நம்ம அரைச்சு ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு இஞ்சியும் பூண்டும் வந்து சம அளவுல எடுத்துர்க்கேன். எங்க மாமியார் வீட்ல வந்து இந்த மாதிரி தான் அரைப்பாங்க. சோ நானும் வந்து அதே மாதிரி அரைச்சு பழகிட்டேன். சோ அத தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு டவல்ல போட்டு அதோட ஈரம் எல்லாத்தையுமே வந்து உலர்த்தி எடுத்துருங்க. ஒரு ஃபேன் காத்து கீழ வந்து போடிங்கனா கூட நல்லா அதோட ஈரம் எல்லாமே வந்து ட்ரை ஆகட்டும். அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊத்த போறது கிடையாது. சோ அதனால தான் அந்த ஈரம் இருக்க கூடாது அப்படினு சொல்றேன். இப்போ நல்லா காஞ்சதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு இந்த கப்ல வந்து 2 கப் அளவுக்கு இஞ்சி வந்து இருக்கு. இப்போ இது அரைக்கும்போது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சமையல்ல சேர்த்துக்கிற ஆயில் வந்து எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா வந்து இஞ்சில சேர்த்து நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துறலாம். ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமா எடுப்பாங்க. சோ எங்க மாமியார் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சம அளவுல தான் எடுத்து அரைப்பாங்க. சோ நானும் அதே மாதிரி தான் அரைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க கூடாது. நம்ம சேர்த்த ஆயில் மட்டும் தான் இதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஏனா இஞ்சி அரைப்பட கொஞ்சம் லேட் ஆகும். இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து ஒண்ணா சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படினா பூண்டு வந்து ரொம்ப நேரம் அரைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி அளந்த அதே கப்ல வந்து 2 கப் அளவுக்கு எனக்கு பூண்டு வந்திருக்கு. சோ அதையும் வந்து சேர்த்து அரைச்சுக்கலாம். மிச்சமா இருக்கிற ஆயிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நல்ல இது ஒரு ஃபைன் பேஸ்டா நீங்க வந்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த டப்பால வந்து ஸ்டோர் பண்றீங்களோ ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுக்கும்போது நீங்க புதுசா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுங்க. யூஸ் பண்ண ஸ்பூனை அதுக்குள்ளே வந்து போட்டு வைக்க கூடாது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் அதோட கலரும் அதாவது டேஸ்டும் வந்து மாறாம உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டிப் என்ன அப்படினு பாத்துறலாங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து வீட்ல யூஸ் பண்ற ஆயில் கேன் எல்லாம் வந்து க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி எண்ணெய் பிசுபிசுன்னு இருக்கும். சோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க ஐஸ் கட்டி வந்து யூஸ் பண்ணி கழுவுனீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு வந்துரும். யூஸ் பண்ற ஆயில் கேன் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி வந்து உள்ள போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நல்லா அந்த மாதிரி குலுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா உள்ள இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு போய்டும். அதுக்கு அப்புறம் நார்மலா நம்ம யூஸ் பண்ற விம் லிக்விட் சேர்த்து இன்னொரு தடவை நீங்க அகைன் வாஷ் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். பண்ணிட்டு வெளி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பிடிச்சுக்கோங்க. ஏனா ஆல்ரெடி சோப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சறுக்குற மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு வெளியில எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து தேய்ச்சு கொடுத்துருங்க. அப்பதான் அந்த மூடியில எல்லாமே எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம இன்னொரு தடவை தண்ணியில வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்துறலாம். நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் அடிக்கிற வெயில்ல நல்லா இத வந்து சுத்தமா தண்ணி இல்லாம காய வச்சு எடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் நார்மலா நம்ம ஆயில் போடுற மாதிரி எண்ணெய் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஆயில் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா கூட அதுல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ஐஸ் கட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீட்ல இருக்கிற ஆயில் கேன் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3 என்ன அப்படினு பாத்துறலாம். இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வந்து நம்ம குழம்புக்கு, பொரியலுக்கு, அதுக்கு அப்புறம் சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து நிறைய அப்படியே இருக்கும். சோ அந்த தோல் இருக்குிறதுனால குழந்தைங்க கூட சாப்பாட்டுல இருந்து அப்படியே ஒரு ஓரமா ஒதுக்கிடுவாங்க. அது சாப்பாட்டோட சேர்ந்து வந்து ஒதுக்கிடுவாங்க. சோ அத வந்து அந்த தோலை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துறலாம். இந்த மாதிரி நீங்க லைட்டா வந்து நெருப்புல காட்டுனீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து தோல் வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆகி வந்துரும். ஃபோர்க் இல்லனா அந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நீங்க வந்து நெருப்புல காட்டி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 செகண்ட் காட்டுனீங்கனாலே உடனே உங்களுக்கு தோல் வந்து ரிமூவ் ஆகிரும். அதுக்கு அப்புறம் ஈஸியா உங்களுக்கு கையில எடுக்க வந்துரும். நீங்க வந்து இந்த கெச்சப் எல்லாம் வீட்ல செய்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம குழம்புல, பொரியல்ல எல்லாம் சட்னில எல்லாம் சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல நைஸா வந்து குழஞ்சு போய்டும். சோ தக்காளி வந்து நம்ம சேர்த்ததுக்கான தடமே இருக்காது. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தக்காளியோட தோல் உரிச்சு சமைக்கிற ரெசிபி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா நம்ம வந்து எடுத்துறலாம்.
டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. நம்ம வந்து இட்லிக்கு அரிசி உளுந்தம்பருப்பு அரைக்கும்போது உளுத்தம்பருப்பு எப்போவுமே வந்து தனியாக தான் நம்ம ஊற வச்சு அரைக்கணும். உளுத்தம்பருப்பு அரைக்கும்போது நீங்கள் வந்து அரைக்கிற உளுத்தம்பருப்பு வந்து உங்களுக்கு சூடாகக்கூடாது. அதுக்காக நம்ம இன்றைக்கி ஐஸ் கட்டி சேர்த்து தான் வந்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நான் கிரைண்டரில் வந்து சேர்த்துருக்கேன் உளுந்து. நீங்கள் உளுந்து தனியாக அரிசி வந்து தனியாக அரைச்சிட்டு தான் கடைசியாக தான் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணணும் இட்லிக்கு. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களோட இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வரும். ஆல்ரெடி வந்து சாஃப்டான இட்லி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களோட உளுந்து வந்து சூடாகாமல் இருக்கும். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு உங்களுக்கு பொங்கி வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து அரைக்கும் போது உளுந்து வந்து சூடாகக்கூடாது. உளுந்து வந்து சூடாகிடுச்சு அப்படின்னா நமக்கு இட்லி வந்து சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அரைக்கும்போது ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லுன்னு தண்ணி எடுத்து, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஆட்டுங்க. இந்த நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மாவு எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துரும். ஸோ அப்பப்போ வந்து இந்த இடத்துல கை வச்சு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து ஃபுல்லாகவே வந்து அரைப்படும். இல்லைன்னா நடுவில் வந்து சேர்ந்து ஒன்றும் பாதியமாக கூட நமக்கு நின்றும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி வழுக்கிட்டு போகுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் புசு புசுன்னு. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் வந்து தெளித்து விட்டு ஆட்டிக்கோங்க. இந்த மாதிரி தெளித்து விட்டு நீங்கள் ஆட்டுறதுனால உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஆயிரும் உளுந்து. அவ்வளோதான், நம்ம வந்து ஆட்டி முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம எடுத்து போடும்போது எவ்வளோ அழகாக வந்து விழுதுன்னு. இப்படி தான் இருக்கணும் நம்ம இட்லிக்கு உளுந்து ஆட்டும்போது. இதே மாதிரி நீங்கள் வடைக்கும் வந்து இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும், உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இட்லிக்கு நீங்கள் உளுந்தம்பருப்பு அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனியாக நீங்கள் வந்து அரைச்சிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்துச்சு அப்படின்னும் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரைண்டர் வந்து கழுவுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிரைண்டர் வந்து கழுவிடலாம். எங்கேயுமே வந்து மாவு தங்காது. ஸோ இனிமேல் வந்து கிரைண்டர் கழுவுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு கழுவுனீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே எந்த மூலையிலையுமே மாவு வந்து சுத்தமாக தங்காமல் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகி வந்துடும். நம்ம கிரைண்டரை வந்து அதிலிருந்து கலட்டவும் வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து தண்ணியை சரித்து எடுத்துட்டு திரும்ப வந்து புது தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு தடவை கழுவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கிரைண்டர் க்ளீன் ஆகி வந்துடும். பாருங்கள், ஏன்னா நம்ம உளுந்து அரைச்சதுனால அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணலைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு நம்ம நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து எதுக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஃபுல்லாக சுற்றி ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வளையல் வச்சு எப்படி இந்த மாதிரி கொக்கி பண்ணுறது அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணுங்கள். அதிலிருந்து தான் நான் இன்றைக்கி ஒரு கொக்கி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மாட்டிட்டோம். சூப்பரான ஒரு க்ளீனிங் ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லிலாம் வந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா, வாங்கிட்டு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து கழுவுனாலும் மண் எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதோட அடிப்பக்கத்தை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அந்த வேரில் தான் வந்து நிறைய மண் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் அழுகி இருக்கிற இலை எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு இது வந்து ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. இதை இப்படியே நீங்கள் வந்து நம்ம டேப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் வாட்டரில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற மண் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே போயிடும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். டேப்பில் நம்ம வந்து வாஷ் பண்ணோன்னாலே நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மண் போயிடும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து டேப்பில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஆர்கனைசரும் வந்து போட்டிருக்கேன் கரண்டி ஹோல்டர் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து நான் இதை வந்து மாட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தண்ணி வந்து வடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தண்ணியோட வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அழுகி போயிடும் ஸோ நீங்கள் வாங்கிட்டு வர்ற கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் போட்டு அதை மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அடியில் இருக்கிற சப்பாத்தி மட்டும் தண்ணி இந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஆயிரும் சாப்பிடவே பிடிக்காது தண்ணியை வந்து நம்ம மேலே ஊற்றி விட்ட மாதிரி கூட இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சாலும் சரி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் சரி கீழே வந்து ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டவலோ வந்து போட்டுக்கோங்க வச்சுட்டு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து அந்த டவலுக்கு மேலே வச்சுட்டு மேலே வந்து அந்த டவலை வந்து ஃபுல்லாகவே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் தண்ணியும் விடாது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த டிப் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ